தாமதப்படுத்தாமல் முதலில் செய்ய வேண்டிய செயல் பகவானுடைய புனித நாமத்தை ஜபிப்பது என்று கேவலாஷ்டகம் பரிந்துரைக்கிறது. ஆ பிரம்மா ஸ்தம்ப பர்யந்தம் சர்வம் மாயாமயம் ஜகத் சத்தியம் சத்தியம் புனசத்தியம் ஹரிர் நாமேவ கேவலம். இந்த அகிலாண்டம், இந்த பிரபஞ்சம் முழுவதும், பிரம்மலோகம் முதல் நாம் ஜீவிக்கக்கூடிய இந்த பூலோகம் வரை எல்லாமே பகவானுடைய மாயா சக்தியில் சிருஷ்டி செய்யப்பட்டது. ஆனால் பகவானுடைய புனித நாமம் மாத்திரம் சத்தியம் நிறைந்தது. அவருக்கும் அவருடைய புனித நாமத்திற்கும் வேறுபாடு இல்லை என்று மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்கின்றார். நண்பர்களே, ஆகவேதான் இப்படிப்பட்ட இந்த புனித நாமம் ரொம்ப ஸ்ரத்தையுடன், ரொம்ப நம்பிக்கையுடன் சொல்லப்பட வேண்டும் என்று வேதங்கள் நமக்கு பரிந்துரைக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு நிகழ்ச்சியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் விருப்பப்படுறேன். ஒரு பக்தன் பிரச்சாரம் செய்ய வேண்டும், ஹரிநாமத்தை பற்றி எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்று வெளியே சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு திருடன் வந்தான். அந்த திருடன் கை கட்டப்பட்டிருக்கு. இந்த பக்தர்கிட்ட சொன்னாரு, என்ன அவுத்து விடு. பக்தர் சொன்னாரு, ராமான்னு சொல்லுப்பா ஒரு முறை. அவன் சொன்னா, முதல்ல அவுத்து விடு. இல்லப்பா, மனம் ராமான்னு ஒரு முறை சொல்லு. அதெல்லாம் எனக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை, என்ன அவுத்து விடு. இல்லப்பா, ராமான்னு நீ முதல்ல சொல்லணும். என்னப்பா இது, என்னோட பெரிய பிரச்சனையா போச்சே. சரின்னு அலட்சியமா வேற வழி இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு அவன் ராமா போதுமா அப்படின்னு சொன்னான். இந்த பக்தர் சொன்னாரு அந்த நபர்கிட்ட, தயவு செய்து ராமான்னு நீ சொன்னதனுடைய பலனை மாத்திரம் மலிவான விஷயத்துக்காக விட்டு கொடுத்துடாத அப்படின்னு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னமோ நீ பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆபரணங்களை எனக்கு கொடுத்த மாதிரியும், அதை கஷ்டம் வரும்பொழுது நீங்க அதை வித்துறாதீங்க அப்படின்னு நீ சொல்ற முட்டாப்பையில, நான் என்ன செஞ்சுட்டேன், நீ என்ன எனக்கு கொடுத்துட்ட, இதுக்கு போய் இவ்வளவு பெருசா சொல்றிய, எனக்கு போகணும் அவசரமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார். எல்லாரும் மாதிரியும் தான் அவர் வாழ்றார் வாழ்க்கைய. அதன் பிறகு இறுதி நாட்கள் வருது. அவர் மரண படுக்கையில் இருக்காரு. மரணமும் அடைந்து விடுறார். வாழ்நாள் முழுவதும் பாவங்களே செய்து பழக்கப்பட்ட அந்த நபர் யமதர்மராஜா முன்பு அழைத்து செல்லப்படுகிறார். சித்திரகுப்தன் சொல்றாரு, என்னப்பா இவனுடைய பாவ கணக்கு, புண்ணிய கணக்கு படிப்பா. புண்ணிய கணக்கா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது இவனுக்கு. இவன் செஞ்சதெல்லாம் பாவம், மகா பாவம், கொடும் பாவம், இதுதான் செஞ்சிருக்கான், நல்லா பாரு அப்படின்னு சித்திரகுப்தன் பார்க்கிறாரு, கவனத்தோட பார்க்கிறாரு. யமதர்மராஜா இப்படி சொல்றாரு, சரியா பார்க்க சொல்றாரு. பார்த்தா ஒரு முறை இவன் ராமான்னு சொல்லியிருக்காங்க இருக்குங்க இங்க. இப்ப அவன் அழைச்சிட்டு வா. உடனே யமதர்மராஜா முன்னாடி அழைச்சிட்டு வராங்க. எப்பா, நீ நிறைய பாவம் செஞ்சிருக்கிற, அப்புறம் தெரிந்தோ தெரியாமலையோ ஒரு சின்ன புண்ணியமும் செஞ்சிருக்கிற. நீ புண்ணியத்தை அனுபவிக்கணுமா, புண்ணியத்தினுடைய பலனை அனுபவிக்கணுமா, இல்ல பாவத்தை முதல்ல அனுபவிக்கணும்னு கேட்க. உடனே இவனுக்கு ஒரு யோசனை வருது. புண்ணியத்துக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லையே, நம்ம புண்ணியம் செஞ்சிருக்கோம்னு இவங்க சொல்றாங்களே, ஒருவேளை அந்த பக்தன், அந்த புரோகிதர் சொன்னதுனால நம்ம ராமான்னு சொன்னோமே, அதுதான் புண்ணியமா இருக்குமோ, வேற ஒண்ணு நம்ம செஞ்சிடலையே வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மராஜா கிட்ட இவன் கேட்கிறான், சுவாமி, ராமான்னு ஒருத்தர் சொன்னதுனால எவ்வளவு பெரிய புண்ணியம் உனக்கு ஒருத்தர் கிடைக்கும், அந்த புண்ணியத்தினுடைய அளவை சொல்லுங்க அப்படின்னோன்னு யமதர்மராஜா சிந்திக்கலானார். ராமான்னு ஒரு முறை சொல்லணும்னா அது எவ்வளோ பெரிய விஷயம், அதனுடைய பலன் என்பது சொல்லி மாளாது. எனக்கு உன்னை புரிய வைக்க முடியாது. அதனால நம்ம இதை பற்றி எடுத்து நமக்கு சொல்வதற்கு இந்திரலோகத்திற்கு இந்திரனை போய் சந்திச்சு கேட்போம் சொல்ற. இப்ப இந்த व्यक्ति சொல்றான், நான் இந்திரலோகத்துக்கு நடந்தெல்லாம் வர முடியாது, பல்லாக்குல தான் வருவேன். பல்லாக்குல உன்னை யாரு தூக்குறது, ஏன் நீங்க தூக்குங்களேன் அப்படின்னு சொல்றான். அப்போ யமதர்மராஜா அந்த व्यक्तिயை பல்லாக்குல உட்கார வச்சு அவர்
ஒரு புறமும் பின்னாடி சித்திரகுப்தன் ஒரு புறமும் தூக்கி கொண்டு பல்லாக்கில் இந்திரலோகம் செல்கின்றார்கள். இந்திரலோகத்துல இந்திரன் அரியணையில் அமர்ந்திருக்கிறார். தூரத்துல பார்த்தா பல்லாக்குல யாரையோ சுமந்து கொண்டு வரார் யமதர்மராஜா. யமதர்மராஜரை பார்த்த உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னுடைய வந்தனைகளை வணக்கங்களை இந்திரன் செலுத்துறார். யாரோ ஒரு பெரிய விசேஷமான ஒரு நபர் வர்றாங்க, இல்லைன்னா யமதர்மராஜா தூக்கிட்டு வரம்புவாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு யமதர்மராஜர்கிட்ட கேட்கிறார், ஏ ராஜன், என்னது திடீர்னு வந்திருக்கீங்களே, யார் இவரு? ரொம்ப விசேஷமான புருஷரா பார்த்தா தெரியலையே. நீங்க தான் கௌரவம்லாம் செஞ்சிட்டீங்களே, வணக்கம்லாம் செலுத்திட்டீங்க. ஆனா இவன் அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப விசேஷமான ஆள் ஒன்றும் கிடையாது. இவன் செஞ்சதெல்லாம் பாவம் தான். ஆனா பாருங்க, இவன் ஒரு கேள்வி கேட்டுட்டான். அந்த விடைக்காக உங்களை பார்க்க வந்திருக்கோம். என்ன கேள்வி கேட்டான்? ராமான்னு ஒரு முறை சொல்றதுனால என்ன பலன்னு கேட்டுட்டான். அப்படியா? இவன் ராமான்னு சொல்லியிருக்கானா? ரொம்ப விசேஷமாச்சே. என்னால கூட அதனுடைய பலனை விவரிக்க முடியாது. வாங்க, நம்ம எல்லாம் படைத்த பிரம்மதேவரை பார்க்க போலாம். பிரம்மலோகத்துக்கு போனோம்னா சித்திரகுப்தனால வர முடியாது. இப்போ யமதர்மராஜா சொல்றாரு, நீ இங்கேயே பொறும்போய், நானும் இந்திரன் தேவனும் அழைச்சிட்டு போறோம்னு சொல்லி இப்ப இந்திரதேவன் சுமக்கிறார் பல்லாக்க. இந்திரதேவனும் யமதர்மராஜாவும் அந்த பல்லாக்க தாங்கி பிடிச்சு அவனை பிரம்மலோகத்துக்கு அழைச்சிட்டு போறான். பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மதேவனுக்கு 4 முகங்கள், ஓரொரு முகமும் ஓரொரு திசையை பார்த்த வண்ணம் இருக்கின்றது. அவருக்கு ரொம்ப தூரத்தில் வரும்போதே ஹம்ச பறவையில அமர்ந்திருக்கக்கூடிய பிரம்மதேவனுக்கு தெரியுது. ஸ்கேனர்ல ரேடர்ல கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாரு. இன்னைக்கு அதான் ஒரு புது என்ட்ரண்ட் வந்திருக்காங்க, கெஸ்ட் வந்திருக்காங்க. யாருன்னு உத்து பார்த்தா இந்திரன், அதன் பிறகு யமதர்மராஜா பல்லாக்கை சுமந்தவாறு வராங்க. அப்போ அவர்களை வரவேற்று உள்ளே இன்முகத்தோடு அவர்களை வரவேற்று பிரம்மதேவன் அவர்கள்ட்ட பேசுறாரு. யாருப்பா இவரு, எங்கிருந்து வந்திருக்காரு, இவருடைய வரலாறு என்ன அப்படின்னு இந்திரதேவன் எடுத்து சொல்றாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டு பதில் கேட்கிறார். பதில் கேட்கும் பொழுது பிரம்மதேவன் சொல்றாரு, இதற்கு முழுமையான பக்குவமான பதிலை என்னால சொல்ல முடியாது. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்கடல்ல வைகுண்ட லோகத்துல பகவானை போய் பார்க்கலாம், அவர்கிட்டே கேட்கலாம். இப்ப எல்லோரும் வைகுண்ட லோகத்துக்கு போறாங்க. பார்க்கடல்ல அனந்த சேஷன் சயன கோலத்துல பகவான் இருக்கார், சஞ்சரித்திருக்கார். இப்போ பார்க்கிறாரு, நுழைவாயில்ல இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. இன்னைக்கு என்ன கூட்டமா, எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்களா, என்ன விசேஷம், யார் இவர் புதுசா இருக்காரு? இப்போ சொல்றாங்க. சொன்ன என்ன, எல்லாமே தெரியும் பெருமாளுக்கு, அவருக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை. அப்போ அவர்கிட்ட இதை கேட்ட உடனே பகவான் கிருஷ்ணர் சொல்றார். என்ன சொல்றாரு? யார் ஒருவர் புனித நாமத்தை ஜபிக்கின்றாரோ அவர் அனைத்து கௌரவங்களும் கொடுக்கப்பட்டு அவர் தன்னுடைய நித்திய உலகத்திற்கு அழைத்து வரப்படுவார். அவரை ஆலிங்கனம் செய்வதற்கு பகவானே அங்கு காத்திருக்கின்றார். ஒரு மிக பெரும் நற்கதி நிச்சயமாக ஒருவனுக்கு காத்திருக்கின்றது என்று பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு. இப்போ இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அடிப்படை விஷயம் என்ன? புனித நாமத்தை ஒருவர் ஜபிப்பதனால் அவருடைய என்டையர் எதிர்காலம் மாறி விடுகின்றது. ஆகவேதான் இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த வஸ்துக்களுக்கும் ஒரு பக்தனாகப்பட்டவன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. பிரபுபாதர் பல தருணங்கள்ல நமக்கு இதனை நினைவூட்டுவதற்கு அவர் நமக்கு எடுத்து சொன்ன ஒரு நிகழ்வு சனாதன் கோஸ்வாமி மற்றும் சிந்தாமணிக்கல். தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய அற்புதமான சிந்தாமணிக்கல்.
जय श्री श्री जगन्नाथ बलदेव सुभद्रमयी की जय, श्री श्री निताय गौर सुंदर की जय, श्रील प्रभुपाद की जय. தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய சிந்தாமணி கல் சனாதன கோஸ்வாமியிடம் இருக்கின்றது என்று ஒருவன் தேடி பிடித்து வந்து அவரிடம் யாசிக்கின்றான். அவரும் அதை கொடுத்துடுறார். அவன் வீட்டுக்கு எடுத்துட்டு போனா வறுமையில் இருந்த தன்னுடைய எல்லா வியாபாரம், தன்னுடைய வீடு, அக்கம் பக்கம் எல்லாவற்றையும் பொன்னாக மாற்றி விடுகின்றான். இருந்தாலும் அவன் யோசிக்கிறான், என்னது இந்த சனாதன் கோஸ்வாமி கிட்ட போய் நம்ம கேட்டோம், அவர் குப்பை கூடையில இது இருக்கு போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. அப்போ இவ்வளவு விலை மதிப்பில்லாத இந்த சிந்தாமணி கல்லே வந்து குப்பை கூடையில இருக்குன்னா அவர்கிட்ட இதை விட விலை மதிப்பற்ற ஒரு விஷயம் வஸ்து இருக்கிறதுனால தானே இதை அவர் வந்து இப்படி தூக்கி போட்டுட்டாரு, நம்ம போய் கேட்கணுமே அப்படின்னு சொல்லி சனாதன கோஸ்வாமிகிட்ட வந்து கேட்கிறார். இப்போ அவர் கங்கை நதிக்கரையில இதை வீசி விட்டு என்னிடம் வா அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ அதை ரொம்ப தயக்கத்தோட வீசிட்டு அவன் திரும்ப வந்து சனாதன கோஸ்வாமிகிட்ட அந்த விலை மதிப்பில்லாத அந்த வஸ்துவை கொடுங்க, நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன், எனக்கு ரொம்ப அக்கறையா இருக்கு, தயவு செய்து கொடுங்க அப்படின்னோட சனாதன கோஸ்வாமி ஹரி நாமத்தை கொடுக்கின்றார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த புனித நாமம் அவருக்கு ஈடில்லா செல்வங்களை விட மிக வல்லமை பொருந்திய ஒரு வஸ்துவாக அது அறிமுகப்படுத்தப்படுகின்றது. இப்படியாக தானே நம்ம பரிச்சயப்படுகின்றோம் ஹரி நாமத்தோட. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது பஞ்ச பாண்டவர்களுடைய மனைவி தன்னுடைய துயில் உரிக்கப்படும் பொழுது, மானபங்கப்படுத்தப்படும் பொழுது பகவானுடைய நாமத்தை அவர் ஜபித்து 2 கைகளை அவர் உயர்த்தி பகவானை அழைத்ததனால் அவர் ரட்சிக்கப்பட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். புனித நாமம் எப்பொழுது உச்சரிக்கப்படுகின்றதோ அங்கு அந்த நபருக்கு பாதுகாப்பு அளிக்கப்படுகின்றது. கஜேந்திரன் யானைகளுடைய தலைவன் சுகபோகமா இருக்கான், பெண்களோடு இருக்கின்றான், பானங்கள் அருந்தியவனாக இருக்கின்றான், மயக்கத்தில் இருக்கின்றான். ஊஹு என்கின்ற பெரும் வல்லமை கொண்ட முதலை அவனை தாக்குகின்றது. ரூபார் சொல்றாரு, நிலத்தில் யானைக்கு பலம் அதிகம், குளத்தில் நீரில் முதலைக்கு பலம் அதிகம். இப்படியாக 2 பேருக்கும் நெடும் போராட்டம். பல நாட்கள், பல வாரங்கள், பல மாதங்கள், ஏன் பல வருடங்கள் நடக்கின்றது இந்த போராட்டம். கொஞ்சம் கொஞ்சமா யானை தன்னுடைய வலிமையை இழந்து கொண்டிருக்கின்றது. வேற கதியே இல்லை, தன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது என்கின்ற அந்த சமயத்தில் முற்பிறவியில் அவர் செய்த கைங்கரியத்தின் பலனாக பகவானுடைய ஞாபகம் அவருக்கு வருகின்றது. இப்போ கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த சக்தியை பிரயோகித்து அந்த குளத்துல மலர்ந்து இருக்கக்கூடிய தாமரையை தும்பிக்கையில் எடுத்து உயர்த்தி பிடித்து ஆதி மூலமே என்று சொல்றார். கஜேந்திர மோக்ஷம். இதை கேட்ட உடனே பகவான் சங்கு, சக்கரம், கதை, பத்மம் ஏந்தியவராக அவருக்கு முன்பு காட்சி கொடுத்து அவரை அனுகிரகித்து அவருக்கு மோட்சம் கொடுக்கின்றார். ஏன்? பகவானுடைய திருநாமத்தை அழைத்ததனால். எவ்வளவு அற்புதங்க! தெரிந்து தெரியாமல், அறிந்து அறியாமல், புரிந்தாமல், விளையாட்டாக பல்வேறு பாவங்களில் செய்தாலும் கூட அந்த புனித நாமத்திற்கு பலன் இருக்கின்றது. மிக பெரும் நற்கதியை கொடுக்க வல்லது. அஜாமிலன் மறக்க முடியுமா? நம்ம அஜாமிலன் தன்னுடைய சிறு மகனுக்கு கைங்கரியம் செய்த பலனால் நாராயணா என்று பெயர் வைக்கிறார். இறக்கும் தருணத்துல தன்னுடைய மகனைத்தான் அழைக்கின்றார் அஜாமிலன். ஆனா பகவான் கிருஷ்ணர்
தன்னை அழைத்ததாக, தன்னுடைய பெயர் உச்சாடனம் செய்யப்பட்டதாக அவருக்கு அந்த ஒரு தகுதியையும் தன்மையும் கொடுத்து அவரை மிக பெரும் அவலத்திலிருந்து, தீய சூழ்நிலையிலிருந்து அவரை காக்கின்றார். அன்பர்களே, எந்த சூழ்நிலையில நாம பகவான் கிருஷ்ணனுடைய நாமத்தை நாம் ஜபித்தாலும் அதனுடைய பலன் என்பது நம்மை உயர்வான ஒரு தலத்திற்கு அழைத்து செல்லும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஹரீர் நாம ஹரீர் நாம ஹரீர் நாமே கேவலம் கலோ நாஸ்தேவ 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 கதிர் அந்யதா. இந்த ஹரி நாமத்தை தவிர, ஹரி நாமத்தை தவிர, ஹரி நாமத்தை தவிர இந்த கலியுகத்தில் நம்மை ரட்சிக்கக்கூடிய ஒரு வஸ்து வேறு யாரும் இல்லை. ஹரிநாமம் தான் ஒரே கதி என்று நமக்கு பல்வேறு சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. பிருகன் நாரதிய புராணம் இவையெல்லாம் மிக தெளிவாக ஆழமாக நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இடி சோடசகம் நாம் கலி கல்மசநாசனம் நத்த பரத்தோருபாய சர்வவேதேஷு திருஷ்யதே. 32 சிலபஸ், 16 வார்த்தைகள் கொண்ட இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் கலியுகத்தின் எல்லா கெட்ட விளைவுகளையும் நாசமாக்கக்கூடிய வல்லமை படைத்தது. அதுதான் சாஸ்திரம் இப்படியும் சொல்லுது, தியதாம் தியதாம் கர்ண, தோப்பு கர்ணம்னு சொல்லுவோம். முன்பெல்லாம் ஏதாவது தவறு செய்துட்டா வாத்தியார் சொல்லுவார், டே தோப்பு கர்ணம் போடுற, செய்த தவறு கர்ணம் காது. தியதாம் தியதாம் கர்ண அப்படின்னா என்ன? பகவான் கிருஷ்ணருடைய நாமத்தை நாம் கேட்க வேண்டும். நியதாம் நியதாம் வாச்ச, இப்படிப்பட்ட புனித நாமத்தை நாம் தொடர்ந்து ஜபிக்க வேண்டும், கீர்த்தனையாக பாட வேண்டும். வாச்சா வாயினால், கியதாம் கியதாம் நித்தியம், இந்த பகவானுடைய புனித நாமத்தை கேட்டு ஜபித்து நித்தியமும் பாட வேண்டும். ஏன்? ஹரிர் நாமேவ கேவலம், இந்த ஹரி நாமம் மாத்திரமே நமக்கு ஒரே நற்கதி. அன்பர்களே, பகவான் புனித நாமம் என்பது நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு மிக அற்புதமான பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் என்பது அதனுடைய விலை நமக்கு மற்றொருவர் அதை பற்றி சொன்னாதான் தெரியும். என்னங்க நீங்க இவ்வளவு சொர்ணத்தை நீங்க இப்படி வச்சிருக்கீங்க, காகிதத்துல மடிச்சு ஒரு ஓரமா வச்சிருக்கீங்க, இதுல ஆபரணங்கள் செய்து போட்டுக்கலாமே, அணிகலன் செய்து போட்டுக்கலாமே, ரொம்ப விலை மதிப்பற்றதுங்க இது. ஒரு பவுன் 54,000ங்க. 54,000ங்களா? இப்படி நம்ம வியப்படையும். அதனுடைய விலையை இன்னொருவர் சொல்லணும், அதுக்கு பரிச்சயமானவர், அந்த தங்கத்தினுடைய குணங்களை அறிந்தவர் சொன்னா நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அது மாதிரி பகவானுடைய புனித நாமத்தினுடைய முக்கியத்துவத்தை பக்தர்கள், ஆச்சாரியர்கள், பக்தி கிரந்தங்கள் சொல்லும் பொழுது விசேஷமாக கௌரவித்து கொண்டாடும் பொழுதுதான் நமக்கு அதனுடைய முக்கியத்துவம் சில சமயங்களில் புரியும். இதுவே இதை அழகா சொல்லணும், எளிமையா சொல்லணும். இவனுக்கு கால அவகாசம் குறைவு, இவனுக்கு அந்த அவகாசத்துக்குள்ள இவனை புரிய வச்சு ஜபிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக தான் பகவான் கிருஷ்ணரே தாமதப்படுத்தாமல் சைத்தன்ய மகாபிரபுவாக தனக்குத்தானே அடியவராக வருகிறார். இப்படி வரக்கூடிய சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு? கிபா விப்ரா கிபா ஞாசி சூத்ரகேன ஹோய், ஹே கிருஷ்ண தத்துவவேதா சே குரு ஹோய்.
நாம் ஒரு பௌதிகவாதியாக இருந்தாலும், கிரகஸ்தனாக இருந்தாலும், அதாவது ஒரு குடும்பஸ்தனாக இருந்தாலும், நல்ல படித்த விப்புனர், விப்ரா, பண்டிதராக இருந்தாலும், நாம் எல்லோரும் ஒன்று கூடி பகவானுடைய புனித நாமத்தை ஜபிக்க வேண்டும். ஹரிதாஸ் தாக்கூரையும் நித்யானந்த பிரபுவையும் அழைத்து சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, நீங்க தினமும் நீங்க பஜாருக்கு போங்க, அங்க இருக்கக்கூடிய முக்கிய தெருக்கள்ல இருக்கக்கூடிய கடைகளுக்கு போங்க, கிராமங்களுக்கு போங்க, அங்க இருக்கக்கூடிய இல்லவாசிகளை சந்திங்க, அவங்கள்ட்ட ரொம்ப எளிமையா, ரொம்ப மதிப்போட, மாண்போட அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுங்க, விண்ணப்பித்து கேட்டுக்குங்க, அவங்க ஹரிநாமத்தை ஜபிக்கணும் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துங்க. சுனோ சுனோ நித்யானந்தா, சுனோ ஹரிதாஸ், போலோ கிருஷ்ணா, பஜோ கிருஷ்ணா, கரோ கிருஷ்ண சிகாம். கிருஷ்ணரை பற்றி எடுத்து சொல்லுங்க, கிருஷ்ணருடைய நாமத்தை அவங்கள ஜபிக்க சொல்லுங்க அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபுவே, ஸ்வயம் கிருஷ்ணரே தன்னுடைய தமையன் நித்யானந்த பிரபு கிட்ட, சகோதரர் நித்யானந்த பிரபு கிட்ட, ஹரிதாஸ் தாக்கூர்கிட்ட கேட்டுக்கிறார். ஹரிதாஸ் தாக்கூருடைய நினைவு தினம், அவர் மறைந்த தினம் நேற்று முன்தினம். ஹரிதாஸ் தாக்கூர் எப்படி சொல்றாரு ஸ்ரீல பிரபுபாதர், ரொம்ப கௌரவமா சொல்றார், நாம ஆச்சாரியா, புனித நாமத்தை ஜபிக்கக்கூடிய ஆர்ட், அந்த கலையில் ரொம்ப நிபுணத்துவம் பெற்றவர் ஹரிதாஸ் தாக்கூர். The dean of the chanting of the holy name. டீன்னு சொல்றார். நீங்க இந்த மெடிக்கல் காலேஜுக்கெல்லாம் போனீங்கன்னா டீன் இருப்பார், காலேஜ்ல எல்லாம் போனீங்கன்னா டீன், அவங்க தான் அத்தாரிட்டி. இப்போ பிரபுபாதர் இந்த புனித நாமத்தினுடைய அத்தாரிட்டி அப்படின்னு யார் அறிமுகப்படுத்துறாரு? ஹரிதாஸ் தாக்கூரை அறிமுகப்படுத்துகின்றார். நாமாச்சாரிய ஸ்ரீ ஹரிதாஸ் தாக்கூர் எப்படி நாமத்தை ஜபித்தார்? மற்ற எந்த விஷயங்களுக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுக்கல, சதா புனித நாமத்தை ஜபித்தவாறே அவர் இருந்தார். அப்படிப்பட்ட சுபாவம் கொண்டவராக அவர் இருந்ததுனாலதான் முகலாமிய மன்னன் சிலருடைய மலிவான பரிந்துரையை கேட்டுக்கொண்டு ஒரு பெண்ணை அனுப்பி இவரை திசை திருப்ப வேண்டும், இவருக்கு அவமதிப்பு செய்ய வேண்டும், இவருடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்று தவறான எண்ணத்தோடு ஒரு பெண்மணியை அனுப்புறாரு. அந்த பெண்மணி ஏதோ ஜபம் பண்ணிட்டு இருக்காரு, ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்காரு, இவர் எழுந்த உடனே இவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு அந்த அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் கண் திறக்கிறாரு, இந்த பெண்மணி உட்கார்ந்து இருக்காங்க. பொறுமா, இன்னும் கொஞ்சம் ஜபிக்க வேண்டியது இருக்குன்னு அவர் அடுத்த நாள் ஜபத்தை ஆரம்பிச்சிருவார். இப்படியாக அந்த பெண்மணி 1 நாள் 2 நாள் 3 நாள் ஹரிதாஸ் தாக்கூருடைய சத் சங்கத்தில் இருந்து புனித நாமத்தை கேட்டு அந்த அம்மாவுக்கு கூட தன்னுடைய எண்ணத்துல மனதுல மாற்றம் ஏற்படுகின்றது. இந்த நிகழ்ச்சி என்ன நமக்கு சொல்லுது? எப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவராக இருந்தாலும், எதை எதிர்பார்ப்பவராக ஒருவர் இருந்தாலும், புனித நாமத்தை நாம் ஜபிக்கும் பொழுது நமக்கு மாற்றம் ஏற்படுவது திண்ணம். இதை அன்பர்களே நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? சர்வ ரோக நிவாரணி. வைத்தியர்கிட்ட போறோம், நம்மளுடைய நோயை பற்றி சொல்றோம், அவர் கச்சாயமும் கூலிகை மருந்து மாத்திரை நமக்கு எடுத்து கொடுக்குறாரு, சீட்டில் எழுதி பொட்டனமா மடிச்சு இதை நீங்க காலையில 1 இரவுல 1 நமக்கு சொல்றாரு, இந்த மாதிரி தேன்ல கலந்து சாப்பிடுங்க. வீட்டுக்கு போறோம், அந்த சூரணத்தை அந்த லேகியத்தை சாப்பிடுறோம், அவர் சொன்ன மாதிரி அந்த கஷாயத்தை குடிக்கிறோம், அவர் நமக்கு பரிந்துரைத்த அதே மாதிரி பத்தியம் அதெல்லாம் இருக்கிறோம். நமக்கு நம்பிக்கை, அதை பற்றி விவரங்கள் கூடுதலாக இருக்கிறதோ இல்லையோ, நல்ல நிபுணத்துவம் பெற்ற ஒரு மருத்துவர் அந்த ரோகத்தை பற்றிய பரிபூர்ணமான விஷயத்தை அறிந்து இதை செய்தால் இதை தவிர்த்தால் இந்த ரோகம் குணமடையும் அப்படிங்கிற வைத்தியனுடைய பரிந்துரையினால அந்த ரோகம் எப்படி அந்த நோயாளிக்கு குணமடையுதோ அதுபோல அன்பர்களே, நமக்கு ஹரிநாமத்தை பற்றிய முழு விவரங்கள் இருக்குதோ இல்லையோ,
அதை பற்றி நமக்கு தெரியுதோ இல்லையோ, இன்னார் சொன்னாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நாம் ஜபித்தாலும் கூட அந்த புனித நாமம் நம்மை ஆட்கொள்ளும், பூரணமான விஷயத்தை நமக்கு எடுத்து கொடுக்கும். நற்கதி என்பது திண்ணம். ஆகவே அன்பர்களே, அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் பரிந்துரைத்திருக்கின்றார். ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்கு நமக்கு ஒரு பாதையை காண்பித்திருக்கின்றார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்கின்ற இந்த ஜபம் நமக்கு மிக பெரும் நற்கதியை கொடுக்க வல்லது. ஆகவே இந்த சமயத்தில் உலக புனித நாமத்தை, புனித நாம வாரத்தை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து, இது இன்னும் கிடைக்க பெறாத நபர்களை நாம் சந்தித்து அவர்களுக்கு இந்த புனித நாமத்தை நாம் பரிந்துரைத்தோம் என்றால், அவர்கள் ஜபித்தார்கள் என்றால் மிக பெரும் நற்கதியை அவர்களும் சரி அவருடைய குடும்பத்தினரும் சரி கிடைக்க பெறுவார்கள். நாமளே ஆலோசித்து பார்க்கலாம். இந்த ஹரிநாம பரிச்சயத்திற்கு முன்பு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இந்த ஹரிநாமத்தை ஜபித்த பிறகு நாம் அடைந்த மாற்றம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆலோசித்து பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஹரிநாமம், புனித நாமம் இப்படிப்பட்ட ஒரு மேஜிக், மாயா ஜாலம். ஒரு மேஜிக் ஷோக்கு போனோம்னா அவன் என்ன பண்ணுவான், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆகாயத்திலிருந்து ஒரு பூவை எடுத்து புஷ்பத்தை எடுத்து கொடுப்பான். பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னடா இது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் நிற்கிறான், காத்திலிருந்து எப்படிடா புஷ்பம் வருது, பெரிய ஆளா இருப்பான் போல் கை தட்டணும். அந்த ஒரு ஆச்சரியத்திற்கு குறைவில்லாத மாற்றத்தை நமக்கு ஹரிநாமம் கொடுத்திருக்கின்றது. அன்பர்களே, எப்படி இருந்த வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைத்திருக்கின்றது, எத்துணை எத்துணை நல்ல விஷயங்கள் நடந்திருக்கின்றன. அப்போ இவ்வளவு வல்லமை நிறைந்த இந்த புனித நாமத்தை நாம் மற்றவர்களுக்கு ஸ்ரீல பிரபுபாதருடைய அனுகிரகத்தினால், ஆச்சாரியர்களுடைய ஆசீர்வாதங்களினால் நாம் இதை மற்றவர்களுக்கு கொடுக்க முற்பட்டோம்னா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்கதி என்பது ரொம்ப நல்லா இருக்கும். ஆகவேதான் பிரச்சாரம் செய்ய வேண்டும், புனித நாமத்தை பற்றிய விவரங்களை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று இந்த சமயத்திலே நாம் விண்ணப்பித்து கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து இந்த புனித நாமத்தை பற்றிய விவரங்களை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நம்ம பார்க்கிறோமா இல்லையா, நம்மளுடைய திருக்கோயிலுக்கு முதல் முறை வராங்க, அப்ப நம்ம அவங்கள்ட்ட ஜபமாலையை கொடுத்து இப்படி நீங்க ஜபிங்க அப்படின்னு சொல்றோம். நம்ம சொன்னதுனால அவங்க அமர்ந்து அவங்க ஜபிக்கிறாங்க. அவங்க ஜபித்து முடித்த பிறகு நம்ம என்ன சொல்றோம், கிருஷ்ணர் கொண்ட இந்த சின்ன கார்டு, இந்த கார்டுக்கு பின்னாடி இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் இருக்குங்க, நீங்க வீட்டுக்கு போனாலும் உங்களுடைய ஓய்வான சமயத்துல நீங்க நிச்சயம் ஜபிங்க. இதுக்கு இந்த சமயத்துல தான் ஜபிக்கணும், இப்படிதான் ஜபிக்கணும்னு எந்த நியமமும் இல்லை சொல்றோம். சரிங்க, கண்டிப்பா நான் ஜபம் பண்றேங்க, ஜபித்த பிறகு எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க மனசு, நான் வீட்டுக்கு போனாலும் தினமும் ஜபிக்கிறேங்க. ஒரு வீட்டுக்கு போறாரு, தன்னுடைய மனைவி மக்கள்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி இன்னைக்கு இஸ்கானுக்கு போயிருந்தேன், அங்க கோயில்ல இந்த மாதிரி இந்த கார்டு கொடுத்து ஜபிக்க சொன்னாங்க, நீ ஜபிமா. பையன்கிட்டையும் அவர் கத்து கொடுக்கிறார். அந்த குடும்பமே ஜபிக்க தொடங்குகின்றது. ஒரு வாரம் 2 வாரம் ஜபிக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப திரும்பவும் அந்த குடும்பத்தை கூட்டிக்கிட்டு அவர் கோயிலுக்கு வராரு. ஞாயிறு விருந்து நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு. மூத்த பக்தருடைய பரிச்சயம் ஏற்படுது. பகவத்கீதையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லப்படுகின்றது. அப்போ நம்ம இதன் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன, ஒருவரின் ஆன்மீக பயணம் என்பது அவர் இந்த நாமத்திற்கு அறிமுகப்படுத்தப்படும் பொழுது, ஹரி நாமத்தை ஜபிக்கும் பொழுது அவருடைய பயணம் தொடங்குகின்றது. இப்படிப்பட்ட இந்த ஆன்மீக பயணத்திற்கு நம்மை தயார் செய்திருக்கின்றார் பிரபுபாதர். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம நல்லா செய்யணும், தொடர்ந்து விட்டு போகாம செய்யணும்னா அதன்படி விருப்பப்படக்கூடிய மற்ற நபர்களுடைய சங்கம் நமக்கு கிடைக்கணும். அப்ப நமக்கு அதை ஜபிக்கணும், செய்யணும் அப்படிங்கிற அந்த இச்சை, அந்த ஆர்வம்
இன்னும் அதிகமாகும். அப்போ அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துல ஜபிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் கொண்டவர்கள், ஜபத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அங்க நம்ம போனோம்னா சத் சங்கம் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றது. அந்த சத் சங்கத்தின் துணையாக நாம் ஹரிநாமத்தை கூடுதல் அக்கறையுடன் நாம் ஜபிக்கின்றோம். ஆகவே இந்த வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து மற்றவர்களுக்கும் இந்த வசதியை கொடுக்கக்கூடிய வல்லமையை நமக்கு கொடுத்த சில பிரபுபாதருக்கு நம்ம மனதார நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த நன்றியை எப்படி நம்ம தெரிவிப்பது? புதிய நபர்களுக்கு நாம் இந்த ஈடு இணையற்ற வரத்தை, ஹரி நாமத்தை, பகவானுடைய புனித நாமத்தை கொடுப்பதன் மூலமாக நாம் செய்யலாம். இப்போ இந்த வாரத்துல அதிகமான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. மக்கள் கூடக்கூடிய விசேஷங்கள்ல, நிகழ்ச்சிகள்ல, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சந்திப்புகள்ல, இந்த மாதிரி எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் சென்று ஹரி நாமத்தை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். ஜபிப்பதற்கு நம்ம விண்ணப்பித்து கேட்டுக்கலாம். அவங்க ஜபிப்பதன் மூலமாக பகவான் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தை பெறுவாங்க. श्री कृष्ण भगवान की, ग्रंथराज श्रीमद् भागवतम की, पतित पवन शिल प्रभुपाद की, शिल गुरुदेव की, गौर प्रेमानंदे। हरे कृष्णा।